உஜாலா கத்திரிக்காய். உஜாலா கத்திரிக்காய் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குப்பை தொட்டிக்கு ஆல்ட்ரேஷனான இடம். முன்னாடி இருக்கக்கூடிய புதரில் கொண்டு போய் கொட்ட போயிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோ சிம்பத்தியெல்லாம் வேண்டியதில்லை. இது என்ன கத்திரிக்காய்னு பார்த்தீங்கன்னா, உஜாலாவிலேயே பூச்சி கத்திரிக்காயும் காடா கத்திரிக்காயும், காடா மீன்ஸு ரொம்ப ஓவர் டிராஃப்டான கத்திரிக்காயும், கலர் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரியான கத்திரிக்காயும். ஸோ இது வந்து நம்ம கீழே கொட்டுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விலை வீழ்ச்சி தான். நல்ல கத்திரிக்காயே பார்த்திங்கன்னா 150 200 கூட போயிட்டுருக்கு. இந்த கத்திரிக்காயை யாருமே வாங்க மாட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்தை கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடுகளுக்கு போடலாம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா, ஆடு மாடு யாராவது வச்சுருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்களே நிறைய பேர் வச்சுருக்காங்க, கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் ப்ராப்ளமே. இங்கேருந்து கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றது தான் ப்ராப்ளம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நல்ல கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பூச்சி மருந்து அடிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த வேலையில் இதை கொண்டு போகிறது எங்களுக்கு சிரமமாக இருக்கிறதுனால இந்த கத்திரிக்காயை கீழே கொட்டிட்டு போகிறோம். மனசு வருத்தமாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தாண்டி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேணும். அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா குருத்துப்புழு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா செலவு செஞ்சால் கண்ட்ரோல் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.